வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்க்க போகிறோம். டேட்டா மைனிங். நார்மலாக நீங்கள் கெமிஸ்ட்ரியில் படிச்சிருப்பீங்க. மைனிங்னா என்னது? ஒரு தேவையான மெட்டலை நம்ம ஓர்ஸ் அப்புறம் மினரல்ஸ் இதிலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நம்ம கொண்டு வருவோம். ஓகேங்களா? நிறைய இடத்துல இருக்கிற அந்த மினரல்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து அதுலேருந்து தேவையான ஓர் எடுத்து அந்த ஓர்லேருந்து தேவையான மெட்டல் எடுப்போம். ஓகேங்களா? காம்பவுண்ட்ஸ் எடுப்போம். அந்த மாதிரி தான் டேட்டா மைனிங்கும். நிறைய இடத்துல மல்டிபிள் சோர்சஸ்லேருந்து நம்மளுக்கு டேட்டாஸ் கிடைக்கும். அந்த டேட்டாஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து ஒழுங்குபடுத்தி நமக்கு தேவையான ஒரு பெஸ்ட் சொல்யூஷனை கொண்டு வரோம் இல்லையா? அதான் டேட்டா மைனிங். ஸோ இதுக்கு டெஃபினேஷன் பார்க்கலாம். டேட்டா மைனிங் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் டிஸ்கவரிங் ஹிடன் பேட்டர்ன்ஸ், ட்ரெண்ட்ஸ், யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் லார்ஜ் செட் ஆஃப் டேட்டா using various techniques like statistical analysis, machine learning, AI. இந்த மூணு பேரையும் யூஸ் பண்ணிக்கிட்டுப்பாங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, மிஷின் லேர்னிங், ஏஐ இது எல்லாமே பயன்படுத்தி மல்டிபிள் ரிசோர்ஸஸில் இருக்கிற டேட்டாஸ்லாம் கொண்டு வந்து அதில் இருக்கிற ஒரு பேட்டர்னை கண்டுபிடிப்பாங்க. ஓகேங்களா? அதான் ஹிடன் பேட்டர்ன் சொல்லுவாங்க அதை. அப்புறம் அதில் என்ன ட்ரெண்டில் இருக்குது, அதுலேருந்து நம்மளுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் கேதர் பண்ணுறோம்ல, அதுதான் டேட்டா மைனிங். ஸோ இந்த மிஷின் லேர்னிங், ஏஐ, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் படித்தவங்களுக்கு இந்த இடத்துல ஜாப் பக்காவாக கிடைக்கும். ஓகேங்களா? சரி. த கோல் இஸ் டு அன்கவர் வேல்யூபிள் இன்சைட்ஸ் தட் கேன் ஹெல்ப் பிஸ்னஸ் மேக் டிசிஷன்ஸ். இப்போ கம்பெனிக்காரங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்தமாரி ஆட்கள் கிட்டே கொடுத்துருவாங்க. இவங்க கம்பெனி டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துருவாங்க, டேட்டாஸ் எல்லாத்தையும். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த டேட்டாஸ்லாம் வச்சுக்கிட்டு உங்கள் கம்பெனியில் இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா க்ரோத் ஆகலாம், ஏன்னா அந்த டேட்டாஸை பயன்படுத்திக்கிட்டு இந்த பொருட்கள்லாம் நீங்கள் விற்றீங்கன்னா க்ரோத் ஆகலான்னு கொடுப்பாங்க. ஸோ இது அதுக்கு தான் ஒரு பிக்சர் மாதிரி கொடுத்துருக்கேன் பாருங்கள். நிறைய டேட்டாஸ் இருக்கும், அதை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொண்டு வந்து ஒருத்தர்கிட்ட கொடுத்து அவர் அனலைஸ் பண்ணி அதுலேருந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்குற மாதிரி உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு பிக். ஓகேங்களா? சரி. ஸ்டெப்ஸ் இன் டேட்டா மைனிங். ஸ்டெப்பை க்ளீன் பண்ணுறது தான். அதாவது ரிமூவ் பண்ணிடணும். எரர் இருந்தால், இல்லை மிஸ்ஸிங் வேல்யூஸோ, இல்லை இன்கன்சிஸ்டன்ஸோ, இது எல்லாமே நம்ம என்ன பண்ணணும்னா ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு அக்யூரசி கொண்டு வரணும். அனலைஸ் பண்ணுறதுக்கு தேவையில்லாத டேட்டாஸ்லாம் ரிமூவ் பண்ணிடணும். இப்போ ஒரு வெதர் ரிப்போர்ட் டேட்டா இருக்குது, அதில் அட்வர்டைஸ்மெண்ட் டேட்டா இருந்துச்சுன்னா என்ன பண்ணிடணும், ரிமூவ் பண்ணி விட்டுணும். ஸோ அதுமாதிரி தேவையில்லாத டேட்டாஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறது, அதான் ஸ்டெப். அப்புறம் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா நம்மளுக்கு பர்ஃபெக்டான டேட்டா கிடைக்கணும். அது எல்லாத்தையும் ஒரு இணைச்சு ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி கொண்டு வருது. கம்பைனிங் டேட்டா ஃப்ரம் டிஃப்ரெண்ட் ரிசோர்ஸஸ் இன்டு ஒன் யூனிஃபைட் டேட்டா செட் விச் மேக் இட் ஈஸியர் டு அனலைஸ் ஆஸ் ஏ ஹோல். ஸோ மல்டிபிள் ரிசோர்ஸ்லேருந்து வந்த டேட்டாவில் எரர்ஸ் எல்லாம் தூக்கிட்டு, ஓகேங்களா, எரர் டேட்டாலாம் தூக்கிட்டு அதெல்லாம் என்ன பண்ணணும், டேட்டா செட்டில் மூலிமா இணைச்சு கம்பைன் பண்ணி வைக்கிறது தான் இந்த செகண்ட் ஸ்டெப். தேர்டு, டேட்டா செலெக்ஷன். ஸோ நம்மளுடைய அனலைசிஸ்க்கு என்ன தேவை, டேட்டாஸ், அதை மட்டும் சூஸ் பண்ணி அனலைஸ் பண்ணுறது. சூஸிங் ரெலவெண்ட் டேட்டா ஃபார் அனலைசிஸ் பேஸ்ட் ஆன் த ப்ராப்ளம் யூ ஆர் ட்ரைங் டு சால்வ். இப்போது கம்பெனி டேட்டாஸ் எடுக்கிறோம். எந்த பொருள் கம்மியாக விற்றுருக்கு, அதிகமாக விற்றுருக்கு, விற்கவே இல்லை, ரொம்ப ஸ்டாக்கில் போகுது, இந்த மாதிரி தனித்தனியாக இருக்கும். என்னோடய கொஷின் என்ன, எது அதிகமாக விற்றுருக்குன்னு நான் கேட்குறேன். ஓகேங்களா? டேட்டா சயின்டிஸ்ட்டுக்கிட்ட அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா செக் பண்ணி சொல்லுவாங்க. அப்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, எது அதிகமாக சேல் ஆகிருக்கோ அதை மட்டும் தான் என்ன பண்ணுவாங்க, அனலைஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி செலக்ட் பண்ணுறது. டேட்டா டிரான்ஸ்ஃபர்மேஷன், அது ஒரு கரெக்டான ஃபார்மேட்டுக்கு மாற்றுறது. சேஞ்சிங் த ஃபார்மேட், ஸ்ட்ரக்சர் ஆர் ஸ்கேல் ஆஃப் டேட்டா டு மேக் இட் சூட்டபிள் ஃபார் மைனிங். திஸ் குட் இன்வால்வ் நார்மலைசேஷன், ஸ்கேலிங் த டேட்டா ஆர் அக்ரிகேஷன், கம்பைனிங் டேட்டா. ஸோ இதில் வந்து டேட்டாஸை அதிகப்படுத்தலாம், அப்படி இல்லையா என்ன பண்ணலாம், கம்பைன் பண்ணலாம். இந்தமாரி ப்ராசஸ் எல்லாமே இதில் நடக்கும். டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஓகேங்களா, ஒரு விஷுவல் ட்ரீட் மாதிரி கொண்டு வர்றது ஃபார்மட். நெக்ஸ்ட், டேட்டா மைனிங். நிறைய அல்காரிதம்ஸை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணோம்னா புது புது பேட்டர்னை கண்டுபிடிப்போம். ஓகேங்களா? பேட்டர்னா ஒன்றும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், நம்மக்கிட்ட ஒரு 3 வருஷம் டேட்டா இருக்குன்னு வச்சுப்போம். மொதல் வருஷம் எப்படி இருக்குது ஸ்டாக், அடுத்த வருஷம் ஸ்டாக் கம்மியாக இருக்கா இல்லை அதிகமாக இருக்கா, இந்த மாதிரி ஒரு பேட்டர்னை கொண்டு வருவோம் டேட்டா மைனிங்கில். Applying algorithms and techniques to data to discover patterns, correlation or insights. Clustering, இது எல்லாமே நீங்கள் மேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேயும் படிப்பீங்க, ஏஐலையும் படிப்பீங்க. கிளாசிஃபிகேஷன், கிளஸ்டரிங், அசோசியேஷன் ரூல்ஸ், இது எல்லாமே ஒரு பேட்டர்ன், ஹிடன் பேட்டர்ன்ஸ். ட்ரெண்ட் என்ன, இப்போதைக்கு ட்ரெண்ட் என்ன, ஒரு 10 வருஷம் டேட்டாஸ் எடுக்கும்போது இப்போதைக்கு மக்களோட ட்ரெண்டு எதை யூஸ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயத்தில் நம்ம யோசிக்கலாம். இதெல்லாம் பெஸ்ட்டு. நீங்கள் டேட்டா சயின்டிஸ்ட் படிக்கிறவங்களாம்
ரொம்ப வேலை அதிகமாக இருக்கும் இதெல்லாம். ஏன்னா வருங்காலத்தில் நம்மளுக்கு எல்லாமே டேட்டாஸ் தான். ஓகேங்களா. பேட்டர்ன் எவல்யூஷன், அக்சஸிங் த டிஸ்கவர்டு பேட்டர்ன். ஒரு ஹிடன் பேட்டர்னை எடுத்துகிட்டு வந்துட்டோம், கண்டுபிடிச்சிட்டோம். டு டிட்டர்மைன் இஃப் தே ஆர் யூஸ்ஃபுல் ஆர் மீனிங்ஃபுல் ஃபார் த பிஸ்னஸ் ப்ராப்ளம் அட் ஹேண்ட். அவங்க கேட்டதுக்கு நம்ம கண்டுபிடிச்ச அந்த பேட்டர்ன் உபயோகரமாக இருக்குமா இல்லையா, அதை அனலைஸ் பண்ணுறது இந்த ஸ்டெப்பு. நெக்ஸ்ட் நாலேஜ் ரெப்ரசன்டேஷன். ஸோ கண்டுபிடிச்ச ஃபைண்டிங்ஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும், கிளியராக அவங்களுக்கு யூஸருக்கு புரிகிற மாதிரி ஒரு கிராஃப் ஃபார்மேட்டில், ஒரு விஷுவலாக, ஒரு டேஷ்போர்டில் நம்ம காட்டுறது தான் இந்த ஸ்டெப்பு. நாலேஜ் ரெப்ரசன்டேஷன், ப்ரெசென்டிங் த ஃபைண்டிங்ஸ் ஃப்ரம் த டேட்டா மைனிங் ப்ராசஸ் இன் அ கிளியர் அண்டர்ஸ்டாண்டபிள் ஃபார்மேட். அதாவது எப்படி கொடுக்கணும், கிராஃப் ஃபார்மேட் தான் பெஸ்ட்டு. இல்லை ஒரு ரிப்போர்ட்டாக கொடுக்கலாம், இல்லை ஒரு டேஷ்போர்டு ப்ரெசன்டேஷனாக கொடுக்கலாம். நெக்ஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டேட்டா மைனிங். ஸோ டேட்டா மைனிங் என்னென்ன அப்ளிகேஷன்ஸ், கஸ்டமர் செக்மெண்டேஷன். அதாவது செக்மெண்டேஷன் அது பிரிக்கிறது. ஐடென்டிஃபைங் குரூப்ஸ் ஆஃப் கஸ்டமர்ஸ் வித் சிமிலர் பிஹேவியர் ஆர் கேரக்டரைஸ் டு டார்கெட் மார்க்கெட்டிங் கேம்பெயின். அதாவது இப்போது ஒவ்வொரு ஸ்டேட்லேருந்து நம்ம டேட்டாஸ் எடுக்கிறோம். இந்த ஸ்டேட் இதை ப்ரிஃபர் பண்ணுறாங்க, இந்த ஸ்டேட் இதை ப்ரிஃபர் பண்ணுறாங்க, நம்ம பிரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் கம்பெனிக்காரங்களுக்கு. ஃப்ராட் டிடெக்ஷன், ஒரு திடீர்னு நம்ம பேட்டர்ன் கண்டுபிடிக்கும் போது இந்த அன்யூஷுவல் பேட்டர்ன்ஸ் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டிரான்சாக்ஷன் டேட்டாஸ் எடுக்கலாம்னு வச்சுப்போமே, ஒரு நார்மலாக மாதத்துக்கு இதே டிரான்சாக்ஷன் பண்ணிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. திடீர்னு நடுவில் வந்து புது டிரான்சாக்ஷன்ஸ்லாம் இன்வால்வ் ஆயிடுச்சுன்னா அதை நம்ம எரர் டிரான்சாக்ஷன் சொல்லுவோம், ஃப்ராட் டிரான்சாக்ஷன் சொல்லுவோம். ஸோ அந்தமாதிரி கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. இதெல்லாம் பேங்கிங் செக்டரில் பயன்படுத்துவாங்க. டிடெக்டிங் அன்யூஷுவல் பேட்டர்ன்ஸ் இன் டிரான்சாக்ஷன் டு ஐடென்டிஃபை த ஃப்ராடலண்ட் ஆக்டிவிட்டீஸ். பேங்கிங்கில் இல்லை இ-காமர்ஸில் இந்த மாதிரிலாம் பயன்படுத்துவாங்க. மார்க்கெட் பேஸ்கெட் அனாலைசிஸ், அதாவது இப்போ ரீட்டைல் சிஸ்டம் இருக்குது, ஒரு கடை இருக்குது, அதில் எந்த பொருள் அதிகமாக வாங்குறாங்க அனலைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபைண்டிங் அசோசியேஷன் பிட்வீன் ப்ராடக்ட் பர்ச்சேஸ்டு டுகெதர், காமன்லி யூஸ்ட் இன் ரீட்டைல் ஃபார் ரெக்கமெண்டேஷன். ஒரு ப்ராடக்ட் வாங்கினா அதுக்கு ஏற்ற மாதிரி லிங்க் உள்ள இன்னொரு ப்ராடக்ட்டும் சேல் ஆகும். ஸோ அந்த மாதிரிலாம் அனலைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ப்ரெடிக்டிவ் மெயின்டெனன்ஸ், அதாவது நம்ம ஒரு டேட்டா சயின்டிஸ்ட்கிட்ட டேட்டாஸை கொடுத்துரும், கடையோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் இந்த பொருள்லாம் ஸ்டாக் வச்சுக்கிட்டே இருங்க, ஏன்னா இதெல்லாம் உங்களுக்கு இந்த பொருளை வாங்கிட்டே இருப்பாங்கன்னு நம்மளுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுப்பாங்க. ஸோ அதுமாதிரி ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ணலாம், மெயின்டைன் பண்ணிக்கிட்டு வரலாம். ப்ரெடிக்டிங் வென் மெஷின்ஸ் ஆர் எக்யூப்மெண்ட் மைட் ஃபெயில் பேஸ்ட் ஆன் ஹிஸ்டாரிக்கல் டேட்டா, ரெடியூசிங் டவுன் டைம். இதில் என்ன பண்ணோன்னா, சில டைம் என்ன பிரச்சனை வரும்னா, இந்த மிஷின்ஸ் எல்லாம் பாதிப்படையும், ஃபெயில் ஆகிடும். அந்த டைம் என்ன பண்ண முடியாது, டேட்டாஸ் எல்லாம் ஹிஸ்டாரிக்கல் டேட்டா எல்லாம் ஆகிடும், போயிடும். ஸோ அதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம்னா, ஹிஸ்டாரிக்கல் டேட்டாஸ்லாம் ரிப்பீட்டடாக ஸ்டோர் பண்ணிக்கிட்டே வரணும். ஸ்பேம் இமெயில் டிடெக்ஷன், அதாவது ஸ்பேம்னா உங்களுக்கு தெரியும், இமெயில் ஸ்பேம் இமெயில்ஸ்லாம். ஸோ அதெல்லாம் பிரித்து கொடுக்கறதுக்கும் பயன்படுத்தலாம். டேட்டா மைனிங் டூல்ஸ் முக்கியமானது. இப்போ நீங்கள் ஒரு டேட்டா மைனிங்கில் போய் ஒரு வேலை செய்கிறீங்கன்னா இந்த டூல்ஸ் எல்லாமே நீங்கள் பர்ஃபெக்டாக தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் உங்கள் காலேஜில் சொல்லி தருவாங்கன்னு நினைக்கிறேன். ரேபிட் மைனர், எ பாப்புலர் டூல் ஃபார் டேட்டா மைனிங் அண்ட் மிஷின் லேர்னிங் தட் ப்ரொவைட் ஈஸியர் டு யூஸ் இன்டர்ஃபேஸ். ரேபிட் மைனர் யூஸ் பண்ணலாம் டேட்டா மைனிங்க்கு. நைம் யூஸ் பண்ணலாம், K9, அண்ட் ஓப்பன் சோர்ஸ் பிளாட்ஃபார்ம் தட் ஹெல்ப்ஸ் வித் டேட்டா இன்டகிரேஷன், டிரான்ஸ்ஃபார்மேஷன், மைனிங். அது மட்டும் இதுதான் முக்கியமானது டூல் வீக்கா. ஸோ இது உங்கள் காலேஜ்லேயே வந்து வீக்காக வந்து சொல்லி தருவாங்க டேட்டா மைனிங்க்கு. இதுதான் கம்பெனிஸில் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. எ கலெக்ஷன் ஆஃப் மிஷின் லேர்னிங் அல்காரிதம் ஃபார் டேட்டா மைனிங் டாஸ்க். SAS, எ பவர்ஃபுல் சாஃப்ட்வேர் suite used for advanced analytics, business intelligence and data mining. பெரிய கம்பெனிஸில் பயன்படுத்துறது இது SAS. Orange, a data mining tool that provide a visual interface to build data analysis workflow. ஸோ இந்த மாதிரி நிறைய டூல்ஸ் இருக்குது டேட்டா மைனிங்க்கு. ஸோ இதில் மோஸ்ட் பெஸ்ட் டூல் வீக்கா டூல். ஓகேங்களா, உங்களுக்கு ஃப்யூச்சரில் யூஸ் ஆச்சுன்னா இதை நல்லா படித்து வைங்க, வீக்கா டூல். சரி, இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ரியல் டைம் எக்ஸாம்பிள் ஆஃப் டேட்டா மைனிங். ஆன்லைன் ரீட்டைல் ஸ்டோர், ஆன்லைனில் பொருட்கள் வாங்குகிறோம் இல்லையா, அது. சரி, ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், டேட்டாவை கலெக்ட் பண்ணணும். The store collect data on customer behavior such as what product they view, purchase and how often they visit the website. ஸோ என்ன பொருள் வாங்குறாங்க, எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, எந்த டைமுக்கு வந்து வெப்சைட்டை பார்க்குறாங்க, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணுறது. கலெக்ட் பண்ணிவிட்டு அதில் தேவையில்லாத டேட்டாஸ்லாம் ரிமூவ் பண்ணி விட்டுறது. The data is cleaned by removing any duplicate or incorrect record like incomplete purchases. சில டைம் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க, பர்ச்சேஸ் பண்ண மாதிரி காமிச்சிருக்கும். இல்லைனா வெப்சைட் வந்து
மல்டிபிள் டைம்ஸ் வியூ பண்ணியிருப்பாங்க. அதாவது திரும்ப திரும்ப ஒரே ப்ராடக்ட்டை பார்த்துருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் டேட்டாலாம் ஸ்டோர் ஆகிருக்கும். அதெல்லாம் டூப்ளிகேஷன்ஸ்லாம் ரிமூவ் பண்ணுறது, இந்த மாதிரி டேட்டா கிளீனிங்கில் நடக்கும். நெக்ஸ்ட்டு கரெக்டான டேட்டாஸ் எல்லாத்தையும் இன்டெகிரேட் பண்ணுறது. மல்டிபிள் ரிசோர்ஸில் கிடைச்ச டேட்டாஸ் எல்லாத்தையும் இன்டெகிரேட் பண்ணுறது. இந்த ஸ்டோர் கம்பைன் டேட்டா ஃப்ரம் வேரியஸ் சோர்சஸ் லைக் வெப்சைட்டில் கிடைச்ச டேட்டா, கஸ்டமர் சப்போர்ட்டில் கிடைச்ச டேட்டா, இன்வென்ட்ரி சிஸ்டத்தில் கிடைச்ச டேட்டா, இது எல்லாத்தையும் ஒரே இடத்துல ஒரே டேட்டா செட்டாக கொண்டு வரதும். டேட்டா செலெக்ஷன். They focus on data related to customer purchases, preferences, product details for mining. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா, கஸ்டமர் என்ன பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, அவங்களுக்கு என்ன தேவை, அவங்களுடைய ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ், இது எல்லாமே இந்த இடத்துல நம்ம மைனிங்க்கு யூஸ் பண்ணுவோம். அப்புறம் அது ஒரு ஃபார்மேட்டுக்கு கொண்டு வரும். அது டேட்டா டிரான்ஸ்ஃபர்மேஷன். The data might be transformed by normalizing customer age, categorizing, calculating purchase frequency. ஸோ எவ்வளோ விலை இருந்தால் அதை பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, எந்த ஏஜ் பீப்புளெலாம் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி கேட்டகரைஸ் பண்ணுறது, டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுறது டேட்டாஸ். ஃபைனலாக மைனிங் பண்ணுவோம். நிறைய அல்காரிதம்ஸ்லாம் பயன்படுத்தி பேட்டர்னை கண்டுபிடிப்போம். கஸ்டமர்ஸ் who bought X also tend to buy Y. இந்த ப்ராடக்ட் வாங்கினாங்கன்னா கண்டிப்பாக இதை வாங்குவாங்கன்னு அனலைஸ் பண்ணுறது. ஓகேங்களா? ஏதாவது ப்ராடக்ட் சொல்லுங்க பார்க்கலாம். சோப்பு வாங்கினா ஷாம்பு வாங்குவாங்க. ஸோ அந்த மாதிரி. ஓகேங்களா? Predicting the likelihood of a customer making a purchase based on past behavior. அது மட்டும் இல்லாமல் ஒரு இந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்து ஒரு 5 வாட்டி இந்த பொருட்கள் வாங்கிறாங்கன்னா அப்போ கண்டிப்பாக அடுத்த வாட்டி இந்த பொருட்கள் வாங்கலாம்னு ஒரு அனலைஸ் பண்ணலாம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி எல்லாமே அனலைஸ் பண்ணுறது எல்லாமே இந்த டேட்டா மைனிங் தான். நெக்ஸ்ட் ஃபைனலாக பேட்டர்ன் evaluation. The store evaluate the pattern to ensure they can be used for targeting specific customer group with personalized marketing or promotion. இப்போது ஒரு கம்பெனி வந்து இவ்வளோ பொருட்கள் வாங்குறாங்க, இந்த குரூப் ஆஃப் பீப்புள் மட்டும் கண்டிப்பாக வாங்குறாங்க வருஷம் வருஷம் சொல்லலாம். அவங்களுக்கு மட்டும் ஒரு டார்கெட் வச்சுட்டு வருஷம் இங்கே இந்த டைமில் பொருட்கள் வாங்குறாங்க, அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஃபார் எக்ஸாம்பிள் பிக் பில்லியன் டே, இதுவும் எல்லாமே ஒரு இதுதான். ஓகேங்களா? பேட்டர்ன் எவல்யூஷனில் தான் வரும். நெக்ஸ்ட் அப்ளிகேஷன். Based on the pattern, the store create personalized recommendation and targeted advertisement and increasing sales and customer satisfaction. நீங்களே ஒரு மாலுக்கு போனீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பொருட்களுக்கு மட்டும் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க, ஏன்னா அதை கண்டிப்பாக வாங்குவாங்கன்னு தெரிஞ்சு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி டேட்டாஸ் ரொம்ப முக்கியம். அதில் மைனிங் கான்செப்டும் ரொம்ப முக்கியம். ஈஸியாக வேலை கிடைக்கிற ஏரியா இது எல்லாமே இப்போ வருங்காலத்தில். ஸோ இந்த கான்செப்ட்ஸில் நான் புரிய வச்சுருப்பேன் ஈஸியாக, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இப்போது இதுக்கான ஸ்க்ரீன்ஷாட் டைம். ஸோ ஃபஸ்ட்டு டேட்டா மைனிங்னா என்ன, டெஃபினிஷன் எழுதணும், அதோடைய கோல் என்ன, நெக்ஸ்ட்டு ஸ்டெப்ஸ் என்ன இருக்குது, க்ளீன் பண்ணணும், இன்டெகிரேட் பண்ணணும், செலக்ட் பண்ணணும், ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் பண்ணணும், மைனிங் பண்ணணும், பேட்டர்னை கண்டுபிடிக்கணும், நாலேஜ் ரெப்ரசன்டேஷன் கொடுக்கணும். ஸோ அதோட அப்ளிகேஷன் கஸ்டமர் செக்மெண்டேஷன் பண்ணலாம், ஃப்ராட் டிடெக்ட் பண்ணலாம், மார்க்கெட் பேஸ்கெட் அனலைஸ் பண்ணலாம், ப்ரெடிக்டிவ் மெயின்டெனன்ஸ் பண்ணலாம், ஸ்பேம் இமெயில் இருந்தால் டிடெக்ட் பண்ணலாம். ஸோ என்னென்ன டூல்ஸ் இருக்குது? ரேபிட் மைனர் டூல், நைமி டூல், விகா டூல், சாஸ் டூல், ஆரஞ்ச் டூல். ரியல் டைம் ஒரு எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன் ஆன்லைன் ரீட்டைல் ஸ்டோருக்கு. ஸோ அதில் டேட்டா கலெக்ட் பண்ணுறோம், க்ளீன் பண்ணுறோம், இன்டெகிரேட் பண்ணுறோம், செலக்ட் பண்ணுறோம், ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் பண்ணுறோம், டேட்டா மைனிங் பண்ணுறோம், லாஸ்ட்டில் பேட்டர்ன் எவல்யூஷன் பண்ணி கம்பெனிக்கு தேவையான டீட்டெயில்ஸை அவங்களால ஈஸியாக அட்வர்டைஸ் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபுஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் டைரக்டிவ். வணக்கம்.